2014 பாரத பிரதமராக திரு மோடி அவர்கள் பதவியேற்று டிஜிட்டல் இந்தியாவை பற்றி பேசத் தொடங்கியதும் கேலி கிண்டல் செய்தனர் பலர். இந்தியா போன்ற ஏழை நாட்டில் இதெல்லாம் சாத்தியமா என்று பகடி செய்தனர் சிலர். What kind of a false picture that you are presenting? முடியாததை முடித்து காட்டுபவர்தானே நம் பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள். இதுவரை தொலைபேசியை எட்டி பார்க்காத குக்கிராமங்களில் கூட இன்று 4G இணைப்புகள் என நகரங்களுக்கு போட்டியாக தயாராகிவிட்டன. அந்த டிஜிட்டல் இந்தியாவின் ஒரு பகுதியே UPI எனப்படும் மொபைல் வழி பண பரிமாற்றம். மொபைல் போன் செயலி வழியே மற்றொரு நபருக்கு எளிதில் பண பரிவர்த்தனை மேற்கொள்வதை இது சாத்தியப்படுத்துகிறது. பெட்டிக்கடை, தெருவோர கடைகளிலும் இச்செயலிகள் மூலம் பணம் செலுத்துவதற்கான QR கோட் அட்டையை பார்க்க முடிகிறதென்றால் அதுவே டிஜிட்டல் இந்தியாவின் மாபெரும் வெற்றி. மேலும் UPI பயன்படுத்துவதில் சீனா, அமெரிக்கா போன்ற வல்லரசுகளையே பின்னுக்கு தள்ளி இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இந்தியாவின் UPI பரிமாற்ற முறை தற்போது இலங்கை மற்றும் மொரீசியஸ் நாடுகளிலும் இன்று முதல் பயன்படுத்தப்பட இருக்கிறது என்பது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமையான விஷயம். அமெரிக்காவின் டாலர் உலகம் முழுவதும் பயன்படுவதைப் போல் இந்தியாவின் UPI இனி உலகை ஆளும் என்பதில் மாற்று கருத்தில்லை. எதிர்காலத்தை சரியாக கணிப்பவர் மட்டுமே நல்ல தலைவராக முடியும் என்பதற்கு நமது பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் சிறந்த உதாரணம்தானே.